ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே நிறைய நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜஸ்க்காக இருக்கட்டும், தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி செட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட் எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட்டு. செட் எக்ஸாமினேஷனுக்கான மொத்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 2024 கால்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டியோட டைப்பில் இருந்ததுனாலையும் அது நிறைய இஷ்யூஸ் மாற்றி போனதுனால தே ஹாவ் ஷிஃப்டட் டு டிஆர்பியை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி டிஆர்பியை பல்கலைக்கழகம் கண்டக்ட் பண்ணுறது போல டிஆர்பி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த நியூ ஆப்ஷன் என்ன ஆச்சுன்னா, இது வரைக்கும் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா இது ஒரு புது ஐடென்டிட்டியாக மாற ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் அமைஞ்சிச்சு. ஸோ அதனால் எக்ஸாம் மார்ச் 3, 7, 6, 7, 8, 9ங்கிற தேதியில் ஆரம்பித்தாங்க. இதோட படிப்பினை பார்த்திங்கன்னா வரிசையாக 2025 பிப்ரவரி 14 ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அட்மிட் கார்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம், தேதியை நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னாங்க. அதே மாதிரி பிப்ரவரி 27 பார்த்திங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமினேஷன் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் சொன்ன தேதியில் எல்லா இடத்துலையும் நடக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஒரு 3-5 நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 13/3/2025 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிக்கு அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் எல்லாத்தையுமே நாங்கள் இஷ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு தேதி நம்ம 3 நாள் தள்ளி நாங்கள் எக்ஸ்ட்ரா டைம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரிலீஸ் ஆஃப் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, டென்டேட்டிவ் ஆன்சருக்கு அப்ஜெக்ட் ட்ராக்கர் எல்லாத்தையுமே 20 மார்ச் அப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 3 கட்டத்தையும் பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஒரு டக்குன்னு நடந்ததுனால இப்போ குயிக்காக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ரிசல்ட் வராதுக்கு காரணங்கள் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்டேட் கொடுக்கணும், அது நிறைய விஷயங்களுக்காகவும் அந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள்லாம் இப்போ ரீசெண்டாக தான் அதோட நிகழ்ச்சிகள்லாம் முடிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த நேரத்தில் இதை அப்டேட் கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக ஒரு விஷயங்கள் பேசப்பட்டது. தமிழ் வழி கல்விக்கும் டிஎன் செட்டுக்கும் எதுவும் முன்னுரிமை கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களுக்கான அரசாணை ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது. அந்த ரிலேட்டில் இது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அரசாணை எண் 01 மனிதவள மேலாண்மைத்துறை பொதுப்பணிகள் 2010 தமிழ்நாடு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசின் கீழ்வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள், மூடப்பட்ட கல்லூரி தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் பெறுதல் நெறிமுறைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு 2/1/2024 அன்னைக்கு இதை வெளியிட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2010